அமைச்சர் பொன்முடியுடைய வழக்குல அவருடைய விடுதலையை ரத்து செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஊழல் வழக்கிலையும் சொத்து குவிப்பு வழக்கிலையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காரு. இந்த நிலையில அதுக்கு அடுத்த அந்த வரிசையில பொன்முடி தான் இருந்தார் லைம்லைட்ல. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஸோ பொன்முடி அவர்களுடைய வழக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே இருந்தது. ஸோ 2016 இவர்கள் மீதான குற்றம், அதாவது இவரும் இவருடைய மனைவி விசாலாட்சியும் கிட்டத்தட்ட வருமானத்துக்கு அதிகமா 1,75,00,000 ரூபாய் வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதா இருந்தது. ஸோ அதுக்கான குற்றங்கள் அந்த குற்றம் எதுவுமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படல, போதிய சாட்சியங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த வழக்குல இருந்து விடுதலை அளிக்கப்பட்டது. சோ அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சிருந்தாங்க. அதுல நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. சோ இந்த தீர்ப்பு இதன் அடிப்படையில பொன்முடி அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கும், இவருடைய அமைச்சர் பதவி பறிபோகக்கூடிய சூழல் உருவாயிருக்குது. அதே மாதிரி அப்ப சிறை தண்டனை அப்படின்னா எத்தனை வருஷ காலம், இல்ல வெறும் அபராதம் விதிக்கணுமா, எந்த மாதிரியான தண்டனைகள் இருக்கும் அப்படிங்கறத 21ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது திமுகல பொன்முடி அவர் பொறுத்த வரைக்கும் 2006 இருந்து 2011 வரைக்கும் இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2001 அந்த பீரியட்ல பார்க்கும்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்காரு. ஸோ இவர் பதவியில் இருந்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா சொல்லி, அதாவது 1,75,00,000 ரூபாய் வரைக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இவர் மேலையும் இவருடைய மனைவி விசாலாட்சி மேலையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு முதல்ல பார்க்கும்போது விழுப்புரத்துல தான் அந்த கேஸ் நடந்தது. ஸோ அங்கேயே ரொம்ப வருஷம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துல இந்த வழக்கை சீக்கிரம் விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு வருது. அங்க இருந்த நீதிபதி வசந்த லீலா அவங்க சரி இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு மே மாசத்துல நீதிமன்றத்தை கூட்டுறதுக்காக சிறப்பு அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா அப்ப உயர்நீதிமன்றம் அதை மறுத்திருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேலூருக்கு மாத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. 2016 இந்த வழக்குல போதுமான ஆதாரங்கள் எதுவுமே இல்ல, அதனால இவர்கள் குற்றவாளிகள் இல்ல அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை வழங்கி இவங்களுக்கு விடுதலை கொடுத்திருந்தாங்க. அந்த விடுதலையை ரத்து பண்ணி தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு. சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது சென்னையில எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் தான் தாமாவே முன் இந்த கேஸை மறு விசாரணைக்கு எடுத்திருந்தாரு. சோ விழுப்புரம் வேலூருக்கு மாத்தினப்போ இந்த கேஸ் இவர் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பார் அவரு. சோ விழுப்புரத்துல இருந்து வேலூருக்கு மாத்துறது, அதாவது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதிகளுக்கு அவங்க கீழே இருக்கிற நீதிபதிகளை வேலை வாங்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்கே தவிர ஒரு வழக்கு மேலிடத்துக்கு போகாம அவங்களே ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு அந்த வழக்கை மாத்த முடியாது. ஒண்ணு. அதே மாதிரி இதுல நிறைய முறைகேடுகள் இருக்கு. முறையா எந்த விசாரணையும் நடக்கல, போதுமான விசாரணை நடக்காமையே இவர்கள் குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு இவங்களை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மாவட்ட நீதிமன்றத்துல, அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கிற நீதிமன்றத்துல அவங்களா தன்னிச்சையா முடிவு எடுக்கும் போது உயர்நீதிமன்றம் தானாவே முன் அந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அதிகாரம் எல்லாம் இருக்கு. சோ இந்த வழக்குல ஒரு சரியான முறை இது பண்ணல, நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி இந்த வழக்கு விசாரணை நடந்திருக்கு. இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் சொல்லி அவர் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தாரு. சோ இந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது 2017 ஆக்சுவலி 2016 இவங்களுக்கு இவங்க மேல குற்றம் இல்ல அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுது. 2017 திருப்பி லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யறாங்க. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பா வழக்கறிஞர் பாபு முத்து மீரான் ஆஜராகிறாரு. சோ சொத்து குவிப்பு இவங்க பண்ணிருக்காங்க, வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான போதிய ஆதாரங்கள், வங்கி கணக்கு, அந்த ரிசிப்ட், வருமான வரி கட்டினது, சொத்து விவரங்கள், அது போக 39 சாட்சிகள், இது எல்லாத்தையுமே அவர் தன்னோட சைட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் அமைச்சர் பொன்முடி தரப்புல இருந்து என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர் அவர் ஆஜராயிருந்தாரு. சோ அவர் சொல்லும் போது இவங்க இவருடைய மனைவி, அதாவது அமைச்சர் பொன்முடியினுடைய மனைவியினுடைய சொத்துக்களை ஃபுல்லா இவரோட சொத்து அப்படின்னு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. விசாலாட்சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 110 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல தனியா அவங்க பிசினஸ் பண்றாங்க, வர்த்தகம் பண்றாங்க. சோ அந்த வருமானத்தை எல்லாம் இவருடையதுன்னு நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது, அப்படிதான் லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்குல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இதை சொல்லியிருந்தாங்க. சோ எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. சோ இதுல திருப்தி இல்ல அப்படின்றனாலதான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை அவர் எடுத்திருந்தாரு. அவர் இந்த வழக்கு எடுக்கிறப்போ இன்னொரு விஷயம் முக்கியமானதா இன்னொன்னு கோட் பண்ணிருப்பார். ஆக்சுவலி 2017 அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை பெருசா அதுல எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படல. பொன்முடி அவர்கள்
அவர்கள் வந்து வெளியே வந்துட்டார், இப்போ வரைக்கும் வெளியே தான் இருக்காங்க. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை அதுக்கப்புறம் அதில் பெருசாக எதுவும் நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி அவங்க விசாரணைக்கு கேட்கும் போதுமே முதல்ல உயர்நீதிமன்றம் தான் இந்த வழக்கை விரைந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அனுமதி கேட்டப்போ உயர்நீதிமன்றம் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறனால இவர் இந்த வழக்கை எடுத்ததா சொல்லியிருப்பாரு. இவர் இதுக்கு கோட் பண்ண விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிரிமினல் வழக்கை பொறுத்த வரைக்கும் புகார்தாரரும் சரி குற்றம் சாட்டப்பட்டவர்களும் சரி 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்லியான மேட்சை விளையாண்டாங்க அப்படின்னா அதில் தோத்து போகக்கூடியது விக்கெட் வாங்குறது வந்து நீதிபதியாக தான் இருக்கும். ஸோ தோத்து போகிறது இந்த இடத்துல நீதிபதி தான். அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோட் வந்து அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் தான் முதல் இந்த வழக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அமர்வுகள் மாறினால நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையில் இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை வந்து நடந்து இதற்கு வந்து விடுதலை ரத்து அப்படின்ற தீர்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ பொதுவாகவே இப்படி ஒருத்தர் மேலே லஞ்ச ஒழிப்பு வழக்கோ இல்லை சொத்து குவிப்பு வழக்கோ வரும் பொழுது அந்த குற்றம் நிரூபணம் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். இன்னொன்று, அவங்க 6 வருஷத்துக்கு எந்த ஒரு பதவியிலையுமே நின்று போட்டியிட முடியாது, எந்த தேர்தலையும் பங்கேற்க முடியாது. அப்படி நம்ம பார்க்கும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்ப வரைக்குமே இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்ப இவரோட பதவிக்கு என்ன பிரச்சனை வரும், இவருடைய பதவி பறி போகுமா? அப்படி பதவி பறி போனா அடுத்த 6 வருஷத்துக்கு வந்து எந்த எலெக்ஷன்லயுமே நிக்க முடியாது. இல்ல வெறுமனை சிறை தண்டனை மட்டும் இருக்குமா, இல்ல அபராதம் மட்டும் விதிக்கிற மாதிரி இருக்குமா, என்ன மாதிரியான தண்டனை முறைகள் இருக்கும் அப்படிங்கறத டிசம்பர் 21 சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க.